ஹாய். இன்னைக்கு ரொம்ப புதுசாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன், பிளாக் ஸ்பாட்டு, அது மாதிரி மூக்கில் நிறைய பேருக்கு பிளாக் அட் ஒயிட்டர்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாகவே நிறைய இருக்கும். ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு வாஷ் பண்ணால் போயிடுமா, இல்லை பீல் ஆஃப் மாஸ்க் போட்டு பீல் பண்ணி இழுத்தோம்னா அதெல்லாம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிப்போம். இமேஜின் பண்ணி பாருங்க, மேக்னெட் எப்படி ஒர்க் ஆகும். நம்ம என்னதான் கண்ட்ரோலா வச்சிருந்தாலுமே திரும்ப மேக்னெட் ஆட்டோமேட்டிக்கா அது இழுத்துரும், திரும்ப மேக்னெட்டோட ஒட்டிக்கும் இல்லையா. அதே மெத்தடை நம்ம ஃபேஸ்க்கு ஃபாலோ பண்ணோம்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மேக்னெட் வச்சு நம்ம போஸ்ல உள்ள எல்லா அழுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே மேக்னெட் வச்சு அப்படியே இழுத்து வெளியே எடுத்துட்டா எப்படி இருக்கும். ஃபேஸ் செம்ம கிளீனா சூப்பரா இருக்கும்ல. கண்டிப்பா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு சூப்பரான ரெமடி சொல்லுங்க. நான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கிளீனிங் மெத்தட் எப்போதுமே சொல்லுவேன், சூப்பரா இருக்கும், அதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா செம்மையா இருக்கும்னு சொல்லுவேன். ஈஸியா தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கு, பார்க்கலாம் இது எவ்வளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. நான் ஃபேஸ் மாஸ்க் போடும் போதே நான் நிறைய டீடைலா சொல்லுவேன், அந்த ஃபேஸ் மாஸ்க் என்ன, அது எந்தெந்த ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகும், இது எப்படி போட்டா ஒர்க் ஆகும், எல்லாமே தெளிவா அந்த ஃபேஸ் மாஸ்க் ரிலேட்டடா நான் சொல்லியிருப்பேன். பட் நிறைய பேர் ஜஸ்ட் அந்த ஃபேஸ் மாஸ்க் என்ன அப்படிங்கறது மட்டும் தான் பார்த்துட்டு போவேன். அதனால உங்களுக்கு நிறைய டவுட் வரும், அதை கமெண்ட்ல நீங்க கேட்பீங்க. ஆனா வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் ஸ்கின் கேர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் சொல்றேன், இப்போ நீங்க இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்றதா நல்லது. இது நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இது ஸ்லோவா க்ளோ மேக்னெட்டிக் மாஸ்க். இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். நிறைய மேக்னெட்டிக் மாஸ்க் இருக்குங்க. பட் இந்த பிராண்ட் ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மேக்னெட் இன்க்ளூடட்னு போட்டிருக்காங்க. இது 50 ml நம்மளுக்கு வருது. இதோட எம்ஆர்பி 3000 சம்திங் இதில் இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு 1599க்கு கிடைக்கும். நிறைய மேக்னெட்டிக் மாஸ்க் இருக்குது. பட் அதெல்லாம் சீப் ரேட்டில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஸ்கின்னை கருக்க வைக்கிதுன்னு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ண நல்லாவே ஒர்க் ஆகுது, ஸ்கின்னையும் நல்லா க்ளீன் பண்ணுது. இது நல்லாவே ஒரு கிளாஸில் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பேக்கில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பேக் பாருங்கள், சார்கோல் கலரில் தான் நம்மளுக்கு இருக்குது. மாஸ்க் நல்லா ஸ்மூத்தால் லைட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்க்ரப்பிங் ஃபார்மில் தான் இருக்குது. பட் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்லாம் இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடியே நம்மளுக்கு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதுதான் மேக்னெட். இதை வச்சு தான் நம்ம அதை புல் பண்ணி எடுக்க போகிறோம். இது எந்த இடத்துல வேணாலும் ஒட்டிக்குது, ஏன்னா உள்ளார மாஸ்க் இருக்கனால அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒட்டுது. கண்டிப்பாக இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக கீழே விட்டோம்னா உடஞ்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். பின்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் அயன் ஆக்சிடஸ் இருக்குது, அப்படி இருந்தால் தானே மேக்னெட் இழுக்கும். இதுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு 3 to 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்னெட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மேக்னெட்டை டிஷ்யூவில் சுற்றி நம்ம அப்படியே இழுக்க வேண்டியதான். அப்படி தான் போட்டிருக்காங்க. 3 to 5 minutes வேலை தான் நம்மளுக்கு. ஆனால் நம்ம முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னன்னா நம்மளோட போஸ் ஓப்பன் பண்ணணும். போஸ் ஓப்பனில் இருந்தால் தானே இந்த மாஸ்க் போய் அதில் அந்த போஸில் உள்ள அழுக்கில் ஒட்டும். அதுக்கப்புறம் தானே அதை புல் பண்ணி நம்ம எடுக்க முடியும். அந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். மேக்னெட் கிளாஸில் எங்கே வச்சாலும் ஒட்டுது. இதில் மேலே கூட லைட்டாக ஒட்டுது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளார அந்த இது இருக்கும் இல்லையா. ஆனால் இது எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சின்ன வயசில் விளையாண்டது இல்லையா, செம்மையாக பிடிச்சிருக்கு. நான் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் டிப் பண்ணி போஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒத்தி எடுத்தாச்சு வார்ம் வாட்டர் வச்சு. நம்ம போஸ் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பாருங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். தின் லேயராக தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரும். ஐ ஏரியாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க.
நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகுது. நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒரு 3 to 5 minutes வெயிட் பண்ணால் நம்ம வந்து 5 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டைம் பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணி 5 minutes ஆயிடுச்சு. இப்போ இந்த மேக்னெட்டை ஒரு டிஷ்யூ அதுக்குள்ளே வந்து நான் வச்சிடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய டிஷ்யூவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்யூ வந்து கண்டிப்பாக பத்தாது. என்ன மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. எஸ், இங்கே பாருங்கள் வருது. இந்த டிஷ்யூ வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா வரல, நல்லா ஒரு 1/2 centimeter அளவுக்கு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா இழுக்குது, நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள் தெரியுதா, நல்லா வருது. இன்னும் பக்கத்தில் வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க ரிமைனிங்கை நம்ம எடுத்துடலாம். சூப்பராக எடுத்தாச்சு. நம்ம நல்லா எப்படி இருக்குன்னா, நல்லா ஆயில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு ஒய்ப் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சோப் போட்டு வாஷ் பண்ண முடியாது இல்லையா, நம்ம ஒரு ப்ராடக்ட் போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி ஒன்றும் புண்ணியமே இல்லை, உடனே போயிடும். ஸோ அதனால் வந்து நான் சும்மா தான் வாஷ் பண்ணேன். அப்படியுமே அது கொஞ்சம் மாய்ஸ்சராக தான் இருக்குது, எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். உண்மையாக நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நல்லா எடுத்துட்டு இதே மாதிரி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் விட்டுடலாம். நல்லா இருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின் இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மாய்ஸ்சராக இருக்குது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டால் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. சொல்லவே வேணாம், மேக்னெட்டை வச்சு நம்ம எடுத்திருக்கோம், போஸில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து இழுத்து எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து போஸில் வந்து நல்லா அடைச்சிருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா கூட இதை கண்டினியூ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சரியாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 7 to 8 minutes வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து யூஸ் பண்ண வேணாம், மற்ற எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. பாருங்கள், என்னோட ஸ்கின் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு புதுசான ஃபேஸ் மாஸ்க் இன்னைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.